Hi days, வணக்கம். exercise 2.6 லமா செகண்ட் சம்மா. z equal to x plus iy என்ற ஏதேனும் ஒரு கலப்பெண் imaginary part of 2z plus 1 by i z plus 1 equal to 0 எனுமாறு அமைந்தால் z இன் நியம பாதை 2x square plus 2y square plus x minus 2y equal to 0 என காட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. imaginary part மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் zக்கு பதிலாக இதில் போயிட்டு அப்ளை பண்ணிடலாம். imaginary part of 2 into z க்கு பதிலாக ரெண்டு உறுப்பு இருக்குது. அப்போ போடலாம் x plus iy plus 1 by I into z க்கு பதிலாக x plus iy plus 1. That is equal to imaginary part of இதை உள்ள எடுத்து பெருக்கலாம்ப்பா. ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது 2 into x plus 2 into iy plus 1. இதுக்கு மட்டும் தான் சொன்னோம் by இதை உள்ள எடுத்து பெருக்குங்க I into x plus I square into y plus 1. That is equal to imaginary part of 2 into x plus 2 into iy. இதில் y தனியாக போட்டலாம் சாமி. 2 into x plus 1 ஒன்றா போட்டலாமா? இது ஒன்றா போட்டலாம். ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டை தனியாக போடலாம். 2 into iy by இதில் ஐ ஸ்கொயரின் மதிப்பு என்னது -1. அப்போ ஐ ஒன்றா வச்சுக்கலாம். இது -yன்னு வருமா? 1 -yன்னு போட்டுக்கலாமா? 1 -y பின்னாடி எடுத்து போடுறோம். ஒரு y ஐ ஸ்கொயர் மதிப்பு -1 ப்ளஸ் ஐ இன்ட்டு எக்ஸ். இப்போ இது மாதிரி வந்தாவே கீழே ரெண்டு உறுப்புகள் இருக்குது. அதை ஒரே உறுப்பாக மாற்றுறது என்ன பண்ணணும்? இதனுடைய இணைக்கலப்பேன்னு போடணும். இணைக்கலப்பு என்னது? ஐயனுடைய குறியை மாற்றினா முடிஞ்சிச்சு. ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் 2x plus 1 plus 2 into iy by 1 minus y plus I into x into அப்படியே தான் முதல் உறுப்பையும் ரெண்டாவது உறுப்பையும் போடுறோம். இங்கே ப்ளஸ் என்ன பண்ணணும்? மைனஸ். எந்த என்னால் பெருக்கிறோமோ அதே என்னால் என்ன பண்ணணும் சாமி? வகுக்கணும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இது பாருங்கள், முதல் உறுப்பு ஒரே மாதிரி இருக்குது. இது ரெண்டாவது உறுப்பு குறி மட்டும் மாறி இருக்குது. a + b into a minus b ஃபார்முலா என்னதுங்க? a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட்மா? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஐ இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். மேலே இது ரெண்டையும் பெருக்கணும். இந்த ரெண்டு உறுப்புக்கும் இந்த ரெண்டு உறுப்பு எடுத்து பெருக்கணும். இதை பெருக்கணும், இதை பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். நமக்கு எந்த போர்ஷன் தந்திருக்காங்க? இமேஜினரி மட்டும் தான் தந்திருக்காங்க. அப்போ நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணிக்க வேண்டியது எல்லாம் அப்படியே கூட போடுங்க. 2 into x plus 1 into 1 minus y minus I into x of 2 into x plus 1 plus 2 into iy of 1 minus y minus 2 into I square into xy. I square 2 into xy. ஓகே, அடுத்து செல்லும். நான் இங்கே இது பண்ணிக்கிறேன். இமேஜினரி பார்ட் ஆஃப் இந்த ஐ ஸ்கொயர் மதிப்பு -1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். பை y 1 minus y the whole square plus 4x square x square வந்துருமா? இமேஜினரி பார்ட்டு மட்டும் எடுக்கலாம் சாமி. இது ரியல் பார்ட்டு, இதுதான் இமேஜினரி பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட். இங்கே பாருங்கள், ஐ ஸ்கொயர் மதிப்பு ஆகிடும் -1 ஆகிடும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இதை விட்டுடலாம். ஸோ இதை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் ஐ மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஐ ஆஃப் என்ன ஐ ஆஃப்னு எடுக்கும்? நமக்கு ப்ளஸ் ஐ ஆஃப்னு எடுத்தாகணும். ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அந்த இதுவில் தான் வரணும் எனக்கு. அதில் ப்ளஸ் ஒய் தான், அப்போ ப்ளஸ் ஐ தான் எடுக்கணும். அந்த ப்ளஸ் ஐ இருக்கும்போது இதை உள்ளே எடுத்து பெருக்கி பார்க்கலாமா? இல்லைனா ஓகே, ப்ளஸ் ஐ வெளியே எடுத்துட்டா எங்கன்னா இருக்கும்? மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x plus 1. இங்கே ப்ளஸ் ஐயை நான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ என்ன இருக்கும் சாமி? ப்ளஸ் 2y into 1 minus i 1 minus y. ஓகே, ஏன்னா எந்த போர்ஷன் மட்டும் நம்ம எடுக்கிறோம்? இமேஜினரி போர்ஷன் மட்டும் தான் எடுக்கிறோம். ஓகே செல்லும். இப்போது இதை எடுத்து உள்ளே பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துறாங்க? இமேஜினரி போர்ஷன் வந்து ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் 2x ஸ்கொயர் வருமா? மைனஸ் எக்ஸ் வருமா? ப்ளஸ் 2y மைனஸ் 2y ஸ்கொயர் பை இங்கே என்ன இருக்கும்? 1 மைனஸ் y the whole ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க சாமி? 0ன்னு கொடுத்துட்டாங்க. இமேஜினரி பார்ட்டு மட்டும் நான் எடுத்து போட்டுட்டேன். அடுத்தது
இந்த வகுத்தலாக இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறும், என்ன ஆகிடும் 0 ஆகிடும். மீதி என்ன இருக்கும் -2 × x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2 × y² = 0. நமக்கு ஆன்சர் பாருங்கள் 2 × x² + 2 × y² + x minus 2y = 0. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம -2 வரக்கூடாது, குறியை மாற்றிக்கலாம். -0னாலும் +0 உள்ளதானே, அப்போ ஒரு பக்கம் 0 இருக்க போகுது, ப்ளஸ்ன்னு மாறிடும். குறியை மாற்றினா இது ப்ளஸ்ன்னு மாறிடும். இதை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாமா? எப்படி எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல. +x minus 2y + 2y². இது =0னாலும் இது =0ன்னு ஒன்று தான். நமக்கு ஆன்சர் வெரிஃபை பண்ணுங்கள். 2 × x² இருக்குது, ப்ளஸ் 2y² இருக்குது, ப்ளஸ் x இருக்குது, -2y இருக்குது. ஓகே சாமி, தேங்க்யூ.